வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தலைவாழை விருந்தில் பாரம்பரியமான கம்பங்கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு கிண்ண அளவு கம்ப மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஃபில்டரில் 3/4 அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மோர் மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட மாவு இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கிண்ட ஆரம்பிச்சுங்க. மாவை நல்லா தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிருங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணோடனே லைட்டாக தரலாக வரும். அப்படியே கூழ் இருக்கும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போதும் கூழ் கிண்டுறதுக்கு. வெந்துடும், நல்லா வெந்துடும். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சா மட்டும்தான் நாங்கள் கம்பங்கூழே செய்வோம். நீங்கள் கம்பங்கூழுக்கு எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிழங்கு மீன் வாங்கியிருக்கோம். அதை பொரிச்சு வச்சு காரா மீனை குழம்பு வைக்க போகிறோம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்பங்கூழுக்கு. எங்கள் வீட்டில் கம்பங்கூழ் வச்சா சாதமே வைக்க மாட்டோம். அப்படியே வச்சாலும் கொஞ்சமாக குழம்புக்கு சாதம் வச்சுட்டு மோர் சாதத்துக்கு பதிலாக கம்பங்கூழ் தான் சாப்பிடும். இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கூழ் பதம். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ கொதிக்கும். இப்படியே சாப்பிடக்கூடாது. நம்ம மத்தியானம் கூழ் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம காலையிலே செஞ்சிடணும். நாங்கள் தாளிக்காமல் சின்ன வெங்காயம் வச்சு மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம், மோர் ஊற்றி. தாளிப்பு வேணும்னா கடுகுளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், பட்டை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி நம்ம கூழில் சேர்த்துக்கணும். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. செவக்கணும் வெங்காயம், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த தாளிப்பை கூழில் சேர்க்க போகிறோம். நல்லா கிண்டிட்டு ஆற விட்டுருங்க. காரா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சைடில் கிழங்கு மீன் பொரியலும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆறுன கூழில் தேவையான அளவு மோர் கலந்து மீன் குழம்பும் சின்ன வெங்காயமும் பொரியலையும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.